திருவள்ளூரில் தங்க புதையல் இருப்பதாகவும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரை கிலோ தங்கத்தை கொடுப்பதாகவும் கூறி பலே மோசடியில் ஈடுபட முயன்ற அக்கா தம்பியை போலீசார் கைது செய்துள்ளனர். போலி தங்கம் மூலம் கைவரிசை காட்ட முயன்றவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? பித்தளையில் தங்க முலாம் பூசி பல லட்சம் ரூபாய்க்கு விற்க திட்டமிட்டு கைவரிசை காட்ட முயன்றவர்கள் இவர்கள்தான். அக்காவும் தம்பியும் சேர்ந்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்து அப்பாவிகளை ஏமாற்ற போட்ட திட்டம் அம்பலமானது எப்படி? திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் பியூட்டி பார்லருக்கு வந்த லக்ஷ்மி என்பவர் நைசாக பேசி பழகி தங்களிடம் தங்க புதையல் இருக்கிறது என்றும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரை கிலோ தங்கத்தை கொடுப்பதாக கூறி ஆசையை தூண்டி உள்ளார். ஆனால் லக்ஷ்மியின் நடவடிக்கையால் சந்தேகமடைந்த பியூட்டி பார்லர் உரிமையாளர் அது குறித்து தனது தம்பியிடம் தகவல் கொடுத்துள்ளார். உடனே புதையல் புருடா கதையை அவர்கள் திருவள்ளூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழரசிக்கு ரகசிய தகவலாக அளித்துள்ளனர். இதனையடுத்து லக்ஷ்மியை கையும் களவுமாக பிடிப்பதற்காக திட்டம் தீட்டிய போலீசார் தங்கத்தை வாங்கிக் கொள்வதாக கூறி மோசடி பெண்ணை வரவழைக்க திட்டமிட்டுள்ளனர். புதையல் தங்கம் எவ்வளவு லட்சம் என பேரம் பேசியவர்கள் பணத்துடன் காத்திருக்கிறோம், தங்கத்துடன் வாருங்கள் என கூறி வலை வீசியுள்ளனர். போலீசாரின் ஸ்கெட்ச் குறித்து தெரியாமல் லக்ஷ்மி தானாக வந்து மாட்டினார். உதவி ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். அப்போது லக்ஷ்மியுடன் அவரது தம்பி ரவியும் வந்துள்ளார். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து அரை கிலோ போலி தங்கத்தை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மியும் அவரது தம்பி ரவியும் தங்க முலாம் பூசிய பித்தளையை புதையல் தங்கம் என கூறி ஏமாற்றி விற்று பலரிடம் கைவரிசை காட்டியுள்ளனர். மேலும் இவர்களுக்கு மூளையாக மதுரையைச் சேர்ந்த மணி என்பவர் செயல்பட்டு வருவதாகவும் இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே இது போன்ற நூதன மோசடியில் இவர்கள் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசார் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ததன் மூலம் பெரும் மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளது.